நீ வந்து இன்னும் எங்கள் ஃபேமிலி இன்வால்வ் ஆகல. இன்வால்வ் ஆனதுக்கப்புறமேட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கா புரியல என்னங்க பண்ணுறேன். ஏன்னா என்கேஜ்மெண்ட் எப்பயும் ஆக வேண்டியது. ஓகே, என்கேஜ்மெண்ட் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னா கூட நான் விட்டுருவேன். அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் போயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் இருந்தால் தான் எனக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். ஓகே, இவங்க தான் என் ஒய்ஃபு, இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு. என் பர்த்டேக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறமேட்டு அவங்க பர்த்டேக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி டைம் தான் கேட்டிருந்தாங்க, இந்த மாதம் அடுத்த மாதம் அப்படின்ட்டு. இதை கேட்டு எனக்கா கோபம், அவ்வளோ கோபம். திட்டுவிட்டேன், அவங்க அம்மாவையும் திட்டுவிட்டேன். ஏங்க இந்த மாதிரி நான் அலைவுறீங்க? உங்களை நம்பி தான் என் ஃபேமிலியாக இருக்குது. என் தம்பிக்கிறான். இப்போது நான் கல்யாணம் பண்ணால் தான் அவனும் பண்ணுவான். இப்போ எனக்கு என்ன சொல்ல தெரியலைங்க அப்படின்னு பிடிச்சி திட்டுவிட்டேன். திட்டுவிட்டு தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ண மாட்டா, அவனை எப்பயோ மறந்துட்டா, நீ வேறு பொண்ணை பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. கோவத்தில் சாரி கேட்டேன். சரி கொடுங்க, தப்பு தான், திட்டேன், தப்பு தான், அதனால் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை அவனைய மறந்துட்டா, அவனை லவ் பண்ணல, வேஸ்ட்டு, நீ வேறு பொண்ணை பார்த்துக்கோ அப்படின்னா. அதை கேட்டு நான் நம்பலை. இல்லைங்க, நீங்கள் கோவத்தில் சொல்கிறீங்க, நீங்கள் நாளைக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டேன். சீரியஸாக தான்ப்பா சொல்கிறேன், என் பொண்ணு உன்னை எப்பயோ மறந்துட்டா, அவளை நான் நம்பிட்டு இருக்காத, நீ வேணா என் பொண்ணுட்டே நீ கேளு, அவ்வளோதான் சொல்லுவா அப்படின்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்கம்மா ஏதோ கோவத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை, அந்த பொண்ணு என்னைய விட்டு கொடுக்காது. ஏன்னா லவ் பண்ணுறது அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் எப்படி அவங்களே என்னை வேணாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பொண்ணு போய் கேட்டேன். நான் நம்பினது, எதிர்பார்த்தது எல்லாமே பொய்யா போச்சு. அன்றைக்கி நைட் நான் தூங்காமல் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னவா இருக்கும், என்ன காரணம், இல்லை எங்கள் அம்மா சும்மா சொல்கிறாங்களா, என்னன்னே தெரியாமல் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அதோட முக்கியம், அவங்க பர்த்டே அன்னைக்கு அவங்க பேரை பச்சை குத்தி அது சர்ப்ரைஸாக காட்டான்னு இருந்தேன். நல்ல வேலை பச்சை குத்தலை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணாங்க, என்னடா என்கேஜ்மெண்ட் கன்ஃபார்மா, கண்டிப்பாக அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்குமா, சந்தேகமாகவே கேட்டாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் அதான் சொன்னாங்க, அந்த பொண்ணு நம்பாதரா, அதை எப்போ ஒன்று கழட்டி விடும் அப்படின்ட்டு. அகெயின் எங்கள் அம்மாவும் கேட்டாங்க, என்னடா அவங்க அம்மாட்ட பேசுனியா, எப்போ என்கேஜ்மெண்ட்டு, இல்லை இப்பயும் உன்னைய ஏமாத்துறாங்களா அப்படின்னாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நான் நாளைக்கு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டேன். ஆனால் அம்மா நம்பலை. அடுத்த நாள் காலையில் எழுந்து அவங்க அம்மாவுக்காக வெயிட் பண்ணி அதே இடத்துல வெயிட் பண்ணி அவங்க அம்மா வந்தோடனே கேட்டேன், மறுபடியும் கேட்குறேன், எப்போங்க என்கேஜ்மெண்ட்டு அப்படின்னு கேட்குறேன். அதை கேட்டு எங்கள் அம்மா திட்டுறாங்க, காலங்கத்தில் ஆரம்பிச்சிட்டியா, ஏன்ப்பா இப்போ இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் அலையிற, கல்யாணம் ஏன் அலையிற அப்படின்னாங்க. ஏன் நான் அலையிறேன்னா, என்னை யாருமே கல்யாணம் பண்ண மாட்டுறாங்க, என்னை நம்பி யாருமே பொண்ணு தரல, கல்யாணம் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்கிற பொண்ணும் இப்போது வேணாங்கிறாங்க. அப்புறம் நான் அதையும் கேட்டு நான் எங்கள் அம்மாவை பைக்கில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறேன்.
கடை வாங்க, நான் உங்களை கடையில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போக 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 அவங்க அதான் சொல்கிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாப்பா, நீ அவட்டே கேளு, அவ்வளோதான் சொல்லுவா அப்படின்ட்டாங்க. ஆனால் ஒரு நம்பிக்கை, சின்ன நம்பிக்கை அவங்க மேலே இருந்துச்சு. அதை நம்பி தான் நான் அவன்கிட்ட கேட்க போனேன். மறக்க முடியாத நாள் அது. இன்னமும் அந்த டேட்டு டைமு இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ தான் நான் வரேன். அவங்க அம்மாவை கடையில் ட்ராப் பண்ணிட்டு கீழே அம்மா இருந்தாங்க. அம்மாவை பார்த்துட்டு, இருமா நான் போய் என்கேஜ்மெண்ட் எப்படின்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். மேலே வந்து இங்கே தான், இந்த ரூம் தான். அவங்க பரோட்டா சாப்பிட்ருந்தாங்க, பார்சல். அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். பரோட்டா சாப்பிட்ருந்தாங்க, சாப்பிட்றாங்க. சரி, ஓகே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டேன், வெளியே போயிட்டேன். சாப்பிட்டு முடிக்கும்போது நான் வரேன். வந்துட்டு நான் கேட்டேன், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. ஏதாச்சும் வேணுமா அப்படின்னா, இல்லை எதுவும் வேணாம் அப்படின்னாங்க. நான் பால் டீ ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டு கேட்டேன், என்னைய லவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை, லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி கதவை பட்டாரம் சாத்திட்டாங்க. வேற யாரோ யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி பேசி கதவை பட்டாரம் சாத்தவும், கீழே போ அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, இவங்க என்னைய விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா லவ் என் கூட இருப்பாங்க, எப்பயுமே என் கூட இருப்பாங்க. கடைசியில் லவ் பண்ணல, வேணாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் அப்படியே கீழே வரேன். அம்மாகிட்ட நான் என்ன சொல்லுவேன், அப்பா கிட்ட நான் என்ன சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அம்மா நம்பலை, எங்கள் அப்பா அவர் தான் நம்பினார். பையனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும், மேரேஜ் ஆகும் அப்படின்ட்டு. அம்மாவை கூட சமாளிச்சிடலாம் அது, ஏன்னா அம்மாவுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் எப்படி அப்பாவை சமாளிக்கிறது? எனக்கு உலகமே இருண்ட நம்பர் ஆயிடுச்சு.